நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. வேலுச்சாமி கார்பரேட் ஃபேஸ்புக்கில் நான் வந்து கொடுப்பேன். சரிங்க, யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நாடாளும் யோகம். சரிங்க, நாடாளும் யோகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷனில் நாடாளும் யோகம் யாருக்கு இருக்குது? மோடி அவர்களுக்கா, பிரதமர் மோடி அவர்களுக்கா, அதாவது ஆப்போசிட் இல்லை ராகுல் அவர்களுக்கா? காங்கிரஸ் அப்படிங்கிறது ராகுலோட கட்சி. பிஜேபி அப்படிங்கிறது மோடி அவர்களோட கட்சி. இது வந்து யாருக்கு இந்த முறை வந்து பிரதமர் வாய்ப்பு? அதாவது ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலைனாலுமே அவரோட அமைப்புகள் எப்படி இருக்குது? சரிங்களா, ஏன்னா அவர் வந்து நிறையா வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு, எம்பியாக இருக்காரு. சரிங்களா, அதனால் வந்து அவரோட தாக்கம் அந்த கட்சிக்கு எப்படி இருக்குது? அவரோட தாக்கம் நல்லாவே இருக்குது. சரிங்களா, அவரோட தாக்கம் அந்த கட்சிக்கு எப்படி இருக்குது? இந்த தாக்கம் வந்து இவரோட ஜாதகத்துக்கு, மோடி அவங்களோட ஜாதகத்துக்கு எப்படி கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, அதாவது இந்த ரெண்டு ஜாதகத்தை பற்றி தான் வந்து எல்லோருமே கணிக்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுமே இந்த ரெண்டு ஜாதகத்தில் வந்து யாருக்கு அந்த வாய்ப்பு அப்படி இருக்குது, நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். மோடி அவர்களுக்கு வந்து விருச்சிக விருச்சிக ராசி நடப்பு தசம் வந்து செவ்வாய் திசையில் சனி புத்தி. செவ்வாய் திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது. ஆனால் வந்து செவ்வாய் ஒளி விசாரணை நான்காம் பாதம், சனி இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் வாங்கிக்கிற சாரங்கள் வந்து புஷ்கர நவாம்சம். அதனால் வந்து சுகமாயிடுச்சு. சரிங்களா, செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து போராட்டம், ஆனால் வந்து செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து சுகமாயிடுச்சு. சரி, இருந்தாலும் ஒரு சிறிய போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது, தெரிஞ்சு தான் செய்யும். செவ்வாய்க்கு சனிக்கு நடக்குது. அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் வரைக்கும் இது இருக்குது. சரிங்களா, 13ஆம் தேதி வரைக்கும் அடுத்த வருஷத்தில் சனி புத்தி இருக்குது. செவ்வாய் தசைக்கு செவ்வாய் அப்படிங்கிற லக்ன ராசி இருக்கிறீங்க. இவருக்கு லக்ன ராசி லக்னத்திலே இருந்து தசனத்தில் இருக்குது. இது நல்ல யோகம். லக்னாதிபதி வந்து 1க்கும் 6க்கும் கூடியவர் லக்னத்திலே இருக்காரு. லக்னத்திலே இருந்து சந்திரன் கூட சேர்ந்துருக்காரு. சந்திரன் வந்து 9 கூடிய பாக்கியாதிபதி. சரிங்களா, பாக்கியாதிபதி கூட சேர்ந்து சந்திரன் வந்து ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரன் தான். சஷ்டி தீதி, வளர்பிறை சஷ்டி தீதி. அதனால் வந்து செவ்வாய் சுகமாக தான் இருக்காரு. சரிங்களா, செவ்வாய் சுகமாக தான் இருக்காரு. மக்கள் சனி அப்படிங்கிற சனி வந்து குருவின் பார்வையிலே சுகமோட செய்து அவரும் சுகமாக தான் இருக்காரு. மக்கள் சனி அப்படிங்கிற சுகமாக இருக்காரு. லக்னாதிபதி சுகமாக இருக்காரு. லக்னாதிபதி தசை நடத்திட்டு இருக்காரு. சரிங்களா, கோச்சாரத்தில் குருவோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து விருச்சிக ராசிக்கு நேர 7ஆம் காலத்தில் குரு பயிற்சியாகி நேர ராசி லக்னம் பார்க்குறாரு. சரிங்களா, இது மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. அது வந்து இவருக்கு இப்போ குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா, இவருக்கு வந்து குரு பயிற்சி கோச்சாரத்துக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. சரிங்களா, மக்கள் சனியும் வந்து நல்ல அமைப்பில் வந்து இருக்காரு. சரிங்களா, லக்னாதிபதி தசந்தர், அதுதான் சிறப்பு. லக்னாதிபதிக்கு தசனம் இருக்காரு. அது ஆழ்மான எண்ணங்கள், ஆழ்மான விருப்பங்கள் எல்லாமே வந்து லக்னாதிபதியோட தசையில் வந்து நிறைவேறுவது. அவருக்கு வந்து புஷ்கரத்தில் இருக்கார். சரி, அதனால் வந்து சிறியளவில் போராட்டம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறனால நமக்கு. ஆனால் வந்து அந்த போராட்டத்தை தாண்டி இவர் தான் மீண்டும் வந்து 3ஆம் முறையாக ஆட்சி அமைப்பார். சரிங்களா, பிரதமராக வந்து இவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். சரிங்களா, அடுத்து ராகுல் அவரோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து துலா லக்னம், ராசி வந்து தனுசு ராசி, 3ஆம் நட்சத்திரம். இந்த வீடியோ இந்த கொஞ்சம் போர்டு தெரியுங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக தெரியும். சரிங்களா, இவருக்கு வந்து இந்த துலா லக்னம் தனுசு ராசி. லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், பகை பெற்றிருக்காரு. சரிங்களா, மாந்தி கூட இணைஞ்சு பகை பெற்றிருக்காரு. லக்னத்தில் குரு இருக்கார். லக்னத்தில் குரு அப்படிங்கிற கடவுள் அப்படிங்கிற லக்னத்தில் இருக்கார். சரிங்களா, லக்னத்தில் குரு வந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறாரு. 5, 7, 9 இடங்களை பார்க்குற சிறப்பு வற்போதமாக இருக்கிற குரு. சரிங்களா, இது வந்து நடப்பு
தசை வந்து ராகு தசையில் குரு பற்றி நடந்துட்டு இருக்குது. சரி, ராகு வந்து சுகமாக தப்பாரு, அதாவது சனியோட வீட்டில். சனி நீசமாக இருக்காருன்னா குருவின் பார்வையில் இருக்காரு. குரு வந்து வர்க்கோத்தம குரு. சரி, நவாம்சத்தில் வந்து குரு வந்து இதே துலாத்தில் தான் இருக்காரு. ஆனால் வக்கரமாக இருக்காரு, ஆனால் வந்து வர்க்கோத்தமாக இருக்காரு. அதனால் வர்க்கோத்தமாக இருக்க குரு வந்து தசாநாதனாகிய ராகுவையுமே அந்த ராகுவின் அதிபதி, அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சனி. ஆனால் சனிக்குமே வந்து குருவின் பார்வை இருக்குது. சரிங்களா, தசாநாதனுக்குமே அந்த தசாநாதன் அமர்ப்புள்ள கும்ப அதிபதி சனிக்கு வந்து குருவின் பார்வை இருக்குது. குரு நல்லா தான் இருக்குது. சரிங்களா, குரு நல்ல விதமான இருக்குது. ஆனால் கோச்சார் தோன்றியவருக்கு வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு மறைகிறார், பகை பெற்று மறைகிறார். பகை பெற்றாலும் அவர் வந்து வலுவாத்தான் பேர் சுபர் வீடு ரிசபம். சரிங்களா, அதனால் வந்து குரு வலுவாத்தான் இருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து வல்ல இல்லை குரு ராசி அதிபதி. இவருக்கு வந்து 6ல் மறைகிறார். 6ல் மறைஞ்சு, சரிங்களா, 6ல் மறைஞ்சு 12ஆம் ஸ்தானத்தையுமே 2ஆம் ஸ்தானத்தையும் 4ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா, 12, 2, 4ஆம் ஸ்தானங்களை பார்க்குறாரு. சுபகரியங்கள் இருக்காங்க. சரிங்களா, வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தருவார். சரிங்களா, ஆனால் வந்து வெற்றி பெறும் அளவுக்கு அதிகமாகாது. ஏன்னா குரு மறைகிறார், 6ல் போய் மறைகிறார். அதுதான் பிரச்சனை. இந்த ஒரு அமைப்பு தான் வந்து இதுக்கு 2 பேர்த்தோட ஜாதகத்தில் வந்து மோடியோருக்கு சிறப்பானது, இவருக்கு வந்து சிறப்பு இல்லை. இந்த குரு கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் மட்டும்தான் வந்து இந்த இது வந்து மாற்றுது. சரிங்களா, இல்லைன்னா வந்து இவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. குரு பயிற்சி கோச்சாரத்தில் வந்து திரு ராகுல் அவர்களுக்கு மைனஸாக இருக்குது. இதே வந்து குரு பயிற்சி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. சரிங்களா, மற்றபடி செவ்வாய் சனி அப்படிங்கிற சிறப்பு கிடையாது. ஆனால் அந்த சிறப்பை வந்து சுகத்துவமாக புஷ்கநாவாசம் சுகத்துவம் மாற்றி குரு பயிற்சியை வந்து நல்ல விதமாக அமைஞ்சு ராசி பார்த்து லக்ன ராசி பார்த்து நடக்கிறதுனால இவருக்கு தான் வந்து இந்த முறையும் அதிகமான வாய்ப்பு. ஆனால் இவருக்கு வந்து இந்த முறை வந்து கடந்த முறைகளை விட இந்த முறை அதிகமான இடங்களை கைப்பற்றுவார். திரு ராகுல் அவர்கள். சரிங்களா, ஓகேங்க. இதுவரைக்கும் நம்ம வீடியோவை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்கள் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் 20 நம்ம சந்திக்கலாம். ஓகே.